ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு தந்த அந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஒருவேளை செய்திக்கு செல்வதற்கு முன்பாக சாட்சியின் நேரத்தில் தாய் தகப்பனை எப்படியாக கவனித்து கொண்டான்னு சொல்லி நிறைய சாட்சி சொன்னாங்க. ஒருவேளை என்னுடைய வாழ்விலும் நடந்த ஒரு சிறு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு செய்தி வேலைக்குள்ளாய் கடந்து சொல்லலான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். என்னுடைய தாயார் 23 ஆண்டுகள் படுத்த படுக்கையாக இருந்தார்கள். அவருக்கு அந்த முடக்கு வாதம் வந்ததினாலே படுக்கையில் தான் இருக்க முடியும். அவர் குளிக்க வேண்டும் அல்லது பாத்ரூம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் யாராவது ஒருவர் தூக்கி அவளை பாத்ரூம் கொண்டு செல்ல வேண்டும். ஆண்டவருடைய கிருபையினாலே நான் அவர்களை அந்த 23 ஆண்டு காலமே நான் அவளை பாதுகாத்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இது நிமித்தமாக எனக்கு ரொம்ப கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்டில் ரொம்ப சூப்பராக விளையாடுவேன், ஆல்ரவுண்டர். ஆனால் அதுக்கு காலையில் பயிற்சிக்கு செல்ல வேண்டும். காலையில் தான் அம்மாவுக்கு அதெல்லாம் செய்யணும். அதனால் அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். காலேஜ் நாட்களில் காலேஜ் டீமில் இருந்தேன். அந்த ப்ராக்டிஸ்க்கு கண்டிப்பாக செல்லணும். அப்படி போனேன்னா அம்மாவை நான் கவனிக்க முடியாது. அதனாலே அந்த காரியங்களை நான் விட்டுவிட்டேன். அதே மாதிரி ஊருக்கு எங்கேயாவது செல்லணும்னு சொன்னால் அடுத்த நாள் காலையில் அவங்க நான் இல்லைன்னா அவங்க குளிக்க முடியாது, பாத்ரூம் செய்ய போக முடியாது. அதனால் வேறு எங்கேயுமே நான் போகாமல் அந்த 23 ஆண்டு காலம் அவர்களை பாதுகாத்து கொண்டேன். குறிப்பாக வாலிப வயது, திருமணமான புதியது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் அப்படி செய்தது நிமித்தமாக இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். வேதவசனம் சொல்லுகிறது, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லி. ஒருவேளை உண்மையாக இன்றைக்கி நிறைய சாட்சி கேட்டோம்ல, எல்லாரும் அப்படி அவங்க தாய் தகப்பன் மாதிரி கனம் பண்ணியது நிமித்தமாக. ஏன்னா வேதவசனம் பொய்யான வார்த்தைகள் அல்ல, உண்மையான வார்த்தைகள். அதை நம்ம செய்யும் பொழுது அதுக்குரிய கனத்தை ஆண்டவர் தருகிறார். பெரியவர்கள் நமக்கு கிரீடம் சொல்லி வேதவசனம் சொல்லியிருக்கிறது. ஒருவேளை இந்த காலத்தில் அதிகமாக தாய் தகப்பன் மாதிரி நாம் கனம் பண்ணுவோம். ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்வில் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குன்னா தயவுசெய்து அதை பயன்படுத்துங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம செய்திக்கு செல்வதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இது ஆண்டவர் பேசுகிற நேரம். ஆண்டவரே, நாங்கள் கொஞ்ச நேரம் உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெயிப்பீங்களா? ஆண்டவருடைய மெல்லிய சத்தம். உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் உங்களுடைய எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவரை கொஞ்ச நேரம் உங்களுடைய சத்திய வார்த்தைகளை, நீ சொல்லுகிற வார்த்தைகளே நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே சொல்லி ஜெயிப்பீங்களா? ஆண்டவரே, என்னோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. எந்த நோக்கத்திற்காக இந்த உபவாச கூடுகையிலே இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம், அந்த நோக்கம் நிறைவேற எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னோடு கூட பேசுங்க ராஜா. உங்களுடைய வார்த்தைகள் வல்லமுள்ள வார்த்தைகள், அது தான் விரும்பினதை செய்யும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த வார்த்தைகள் என்னோடு கூட பேசட்டும் ராஜா. பின்வான்களை ஈனும்படியாக செய்கிற வார்த்தைகள், கேதுரு மரங்களை முறிக்கிற வார்த்தைகள், ஆண்டவரே அந்த வல்லமுள்ள வார்த்தைகள் என் கூட கத்தாவே பேசட்டும் ஆண்டவரே. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி உண்மையான மனதோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை கேட்பீங்களா? வாஞ்சியுள்ள ஆத்துமா தான் திருப்தி ஆகும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நான் வாஞ்சியோடு உடைய சமூகத்தில் நிற்கிறேன்ப்பா, என் கூட நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி உங்களை ஒரு விஷயம் அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே அமர்ந்திருப்பவர்களும் இந்த கிரேஸ் டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருடைய இருதயத்தின் நினைவுகளும் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீர் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒருவேளை நம்ம ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரும்புகிற காரியம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அதிகமாய் முக்கியத்துவப்படுத்துகிற காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை
உலக பிரகாரமான எல்லா வசதிகளும் எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட்டு அல்லது ஒரு நல்ல ஒரு படிப்பு படித்து நல்ல ஒரு பதவியிலே இருக்கிற சூழ்நிலை இருக்குமானால் அதை ஆசீர்வாதம் என்று கருதுகிற சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாக அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருவேன்னு சொல்லி வாக்குரைத்திருக்கிறார். அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் பரலோகத்துக்கு உரிய காரியங்களை நாம் யோசித்து அதற்காய் செயல்படுவது. அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை இந்த உலகத்தில் நாம் செய்யும் பொழுது நாம் அந்த பரலோகத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாறுகிறது தான் உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் சிறந்த ஆசீர்வாதம். ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ஒருவேளை செய்திகள் அல்லது சுவிசேஷங்கள் சொல்லுகிற காரியங்கள் முக்கியமாக உலகப்பிரமான ஆசீர்வாதங்களையே ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு உண்மையான ஒரு கோல் உண்டு. என்னென்னா பரலோக ராஜ்யத்துக்கு நாம் சுதந்திரவாளியாகி மாற வேண்டும் சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அதை குறித்து தான் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை கொண்டு தான் நாம் பரலோகத்திற்கு சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோமா இல்லையா என்பதை நாம் தீர்வு செய்ய முடியும். ஒருவேளை அதை குறித்த பிரசங்கங்கள், அதை முக்கியத்துவப்படுத்துகிற காரியங்களெல்லாம் குறைந்து போகிற காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது இந்த வசனத்தில், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இல்லை, ஒரு பரலோக ராஜ்யம்னா, நான் சண்டே ஸ்கூலில் படிக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, ஒரு தங்கத்தால் செய்த ரோடு இருக்குமா. சும்மா யோசிச்சு பாருங்களேன். இப்போ தங்க விலை, அது ரோடே தங்கத்தில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ல, அப்படிப்பட்ட ஒரு இடம். ஏன்னா அது மேன்மையான இடம் என்பதற்காக அப்படி சொல்லப்பட்டு இருக்கிற காரியங்கள். பரலோகத்தில் எப்படி இருக்குமா, சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, வேறு எந்த பிரச்சனையுமே அங்கே கிடையாது. எப்பறம் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற காரியங்கள். நாளைக்கு என்ன சாப்பாடு சமையல் செய்யணும், இன்றைக்கி பெரிய பிரச்சனையே குடும்பங்களில் தான் இல்லை. நாளைக்கு என்ன சமையல் செய்கிறது, என்ன ரெடி பண்ணுறது, யாருக்கு என்ன வேணும், இதெல்லாம் யோசிக்கணும். அங்கே பரலோகத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இல்லை. அதற்கான காரியங்களை நீங்களும் நான் இந்த உலகத்தில் வாழும்போது செய்யும் போது மட்டும்தான் அப்படிப்பட்ட பரலோகத்தினுடைய திறவுகோலை நமக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இதை நீங்கள் இந்த பகுதியை பார்ப்பீங்கன்னா, இது ஆண்டவருடைய கூட ஊழியம் செய்த அநேக சீஷர்கள் உண்டு. ஆனால் இது பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமாக இதை பார்க்கிறோம். இங்கே அநேக சீஷர்கள் அவளோடு கூட பயணித்தார்கள். ஆனால் அது பேதுருவுக்கு இது அருளப்படுகிறது. ஒருவேளை இதனுடைய அந்த பகுதியை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரோடு அநேகர் பயணிக்கிறார்கள். பயணிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள், என்னை இப்படிப்பட்ட காரியங்களிலே என்னை பின்பற்றி வருகிறார்களே, என்னை யார் என்று இந்த மக்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அநேகர் சொல்கிறார்கள், அவர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி, எலியா அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியில் ஒருவர் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் கேட்குறார் பேதுரை பார்த்து, என்ன நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சீஷர்களை பார்த்து கேட்குறாரு. உடனே பேதுரு சொல்லுகிற காரியம், அவர்கள் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரயுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அதை சொன்ன உடனே ஆண்டவருக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவர் இவ்வளோ நாளாக ஊழியம் செய்கிறாரு, ஆனால் மெய்யாக அவரை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் ஒருவன் சொல்கிறாங்க, எலியா என்று சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார்கள். அப்போ நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர்கள் இதுவரைக்கும் அறிந்து கொள்ளவில்லையே, என்னோடு கூட ஊழியத்தில் இவ்வளவு நாட்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் அறிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லும்போது பேதுரு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகிறது. அப்புறம் அவர் சொன்னார், உடனே அவர், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லி வார்த்தையை வாசிக்கிறோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் எப்படி அறிந்திருக்கிறோம்? அது ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு பல்வேறு காரியங்களே சொல்கிறோம் இல்லை, ஆண்டவர் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தார், எல்லாம் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் சொல்லி. தனிப்பட்ட வாழ்விலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் எப்படி அறிந்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒருவேளை நம்ம பரம்பரை கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா கோயிலுக்கு செல்றதில் எந்த மிஸ் பண்ணவே மாட்டோம். வேதம் வாசிப்போம், ஜெபம் செய்வோம், மற்ற எல்லா காரியங்களிலும் நம்ம பங்கு பெறுவோம், நல்லா காணிக்கை கொடுப்போம். ஆனால் ஆண்டவரை தனி நபர்களாக நீங்களும் நானும் எப்படி அவரை அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பது அதிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கி அப்படிப்பட்ட அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி குறைந்து போய் இருக்கிற காலங்கள். நான் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி கோயிலுக்கு போய் காணிக்க கொடுத்துட்டுனா போதும், அவள் தான் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற காலங்கள் அதிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல, தனி நபர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அதிக அவசியம். பாருங்க, ஒரு அருமையான வாலிப தம்பி இருந்தான். அந்த வாலிப தம்பி அவருடைய பெற்றோர்கள் நல்ல கிறிஸ்தவ பெற்றோர்கள், ஆலயத்துக்கு ஒழுங்காய் செல்லுகிறவர்கள். சின்ன வயதிலிருந்து அந்த பையனை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி, யூத்துக்கு அனுப்பி ஆலய காரியங்களிலே ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் நாட்கள் சென்றது, அவன் நல்லதாக எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு இருந்தான். ஆனால் ஒரு வாலிபர் கூடுகையில் ஒரு அண்ணன் பிரசங்கம் பண்ணிட்டு, சொந்த இரட்சகராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி சென்றார்கள். இந்த பையன் எல்லாம் நல்லா கோயிலில் செல்வான், நல்லா பாடுவான், ப்ரைஸிங் எடுப்பான், நல்லா கீபோர்ட் போடுவான், எல்லாம் செய்வான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி, இந்த அண்ணன் கேட்ட கேள்வி. நைட்டு வீட்டுக்கு போய் படுக்க போயிட்டான், தூக்கமே வரல அவனுக்கு. இப்படி ஒரு அந்த அண்ணன் கேட்டாங்களே, நான் சொந்த இரட்சகராகி ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா, என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் என்னன்னு சொல்லி ஒரு கேள்வியோடு கூட படுக்கைக்கு அவன் சென்றான். அப்படி சென்றிருக்கும்போது திடீர்னு நைட்டில் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிற ஒரு நிகழ்ச்சியை அவன் அனுபவித்தான். என்னென்னா, உண்மையாக நீ என்னுடைய ஆலயத்தில் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிற ரொம்ப நல்லது தான், ஆனால் சொந்தமாக என்னை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயான்னு கேட்ட கேள்வி உன் மனதை பாதித்திருக்கிறல, ஏன் நீ உனக்கு அந்த டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அநேக காரியங்கள், வேதத்தின் காரியங்களே ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுத்தார். நீ இப்படி வாழ வேண்டும் சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன், நீ இது பிரகாரம் நீ வாழ்ந்திருக்கிறாயா, அல்லது மற்றவங்க மேலே பொறாமை கொள்கிறது, மற்றவர்களை குறித்து குறை சொல்லுகிற காரியங்கள் ஒன்றொன்றா லைனாக அடிக்கின்னு வந்தாராம். அப்போ தான் அவர் யோசித்தானா, நான் இவ்வளோ நாள் நினச்சிருந்தேன், நான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாலிபன், என்னை பெற்றோர்கள் அப்படி வளர்த்துட்டாங்க, இது போதும் நினச்சிருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னுடைய குறைகள் எல்லாம் சுட்டி காட்டினார். உனக்கு நன்மை செய்வதற்கு அறிந்திருந்தோம், நன்மை செய்யலைன்னா பாவம் சொல்லி அன்னைக்கு உணர்த்தினார். அப்போ தான் சொன்னார், எனக்கு எவ்வளோ வாய்ப்புகள் ஆண்டவர் தந்திருக்கிறார், ஆனால் நான் மற்றவர்களுக்கு அதை பயன்படுத்தலையே. அன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் அறிக்கையிட்டான். அப்போ தான் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது ஆண்டவரை குறித்து? அந்த சொந்த இரட்சகராக அவரை அனுபவித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நீங்களும் நானும் அப்படி வாழும்பொழுது தான் பரலோகத்தின் திறவுகோலை அவர் தருவார்னு சொல்லி வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது. சரி, பரலோகத்தின் திறவுகோல், ஒருவேளை ஒரு வீடு இருக்குன்னு வைங்க, ஒரு பங்களா இருக்கிறது, அழகான ஒரு பங்களா இருக்குது, அந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, போய் நீங்கள் உள்ளே குடி போடணும். என்ன வேணும்? மெயினாக கதவு சாத்தி இருக்குது, அந்த சாவி வேணும்ல, அந்த சாவி கண்டிப்பாக, அந்த சாவி உங்களிடத்தில் இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போய் அதை திறந்து அந்த வீட்டை நீங்கள் மற்ற காரியங்களை அனுபவிக்க முடியும். நீங்கள் மாத்திரம் இல்லை, மற்றவர்களும் அந்த இல்லத்திற்கு வருவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி 3 திறவுகோலை உங்களுக்கு தரப்போகிறேன். என்னன்னா, ஒரு வீட்டுக்குன்னா ஒரு சாவி தான் இருக்கும், 3 சொல்கிறீங்களா அப்படின்னா, வேதத்தில் நிறைய திறவுகோல் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நேரத்தை கருதி 3 காரியங்களை மட்டும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய ஆலயத்தில் ஒரு தேங்க்ஸ் ஆஃபரிங் உண்டி இருக்குது, அதுக்கு 4 சாவி போட்டால் தான் திறக்க முடியும். நான் ட்ரெஷரர், போய் 4 சாவி, ஒரு சாவி திறக்கலனா கூட அதை திறக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்னால் அட்லீஸ்ட் இந்த 3 கோலாவது நீங்களும் நானும் பெற்றிருக்கணும், அப்போ தான் உள்ளே போக முடியும். அது 3 என்ன கோல்னு சொல்லி நம்ம பார்ப்போமா? முதலாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
பாருங்கள், மனம் திரும்பி பிள்ளைகளை போகாங்கிற அந்த இது. இன்றைக்கி மனம் திரும்புதல் குறித்து சொல்லுகிற காரியங்களும் ரொம்ப குறைந்து போன காலங்களில் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். நம்ம எப்படி வேணால் வாழலாம், அதையும் சர்ச்சு மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு போகிறாங்க. இல்லை, வேதவசம் திட்டமாய் சொல்லுகிறது, பரலோகத்தின் திறவுகோலை நீங்களும் நானும் பெற வேண்டுமானால் மனம் திரும்புகிற அந்த அனுபவம் கண்டிப்பாக வேணும். இப்போ ஒரு கேள்வி வரும். ஏற்கனவே ஒரு சாட்சி சொன்னேன்ல, ஒரு வாலிப பிள்ளை நல்ல ஆண்டவரை குறித்து எல்லாம் அறிந்தவர்கள், டெய்லி பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, கோயிலுக்கு மிஸ் பண்ணாமல் போகிறது, ப்ரைசிங் செய்கிறது எல்லாம் செய்கிறான். ஆனால் நம்முடைய வாழ்வில் அந்த மனம் திரும்புகிற காரியங்கள் இல்லாத காரியத்தை நம்ம பார்த்தோம்ல. உள்ள கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களுக்கு எனக்கு அந்த மனம் திரும்புகிற அந்த அனுபவம் இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் நம்ம பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாய் போகணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்களும் நானும் குறைபட்டு தான் கண்டிப்பாக இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இதை குறித்து மனம் திரும்புகிற ஆண்டவரே, இந்த பாவத்தை எனக்கு மன்னியும் சொல்லி அந்த அனுபவத்தை நீங்களும் நானும் பெறலைன்னா நீங்களும் நானும் அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொன்னார், பாவிகளை மனம் திரும்புவதற்காகவே அழைக்க வந்தேன்னு சொல்லி மத்தேயு 9:13 நாம் பார்க்குறோம். அதே போல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி யோவான் ஸ்நானகனும் சொன்னார், இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். பாருங்கள், எவ்வளோ முக்கியமானது வாழ்க்கையில். ஒருவேளை மனம் திரும்புகிற அந்த அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறீங்களா? ஒருவேளை நம்ம நினைப்போம், ஒருவேளை புறஜாதியார் ஆண்டவரை குறித்து ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அல்லது ரொம்ப பாவத்தில் இந்த குடியில் இருக்கிறாங்களா, அவங்களாம் ஏற்றுக்கொண்டவங்களாம் நாங்கள் மனம் திரும்பணும்னு சொல்லி சாட்சியில் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி மற்றவங்களாம் அப்படியே டெய்லி அப்படி பைபிள் வாசி அப்படி இருக்கிறவங்களாம் அந்த அனுபவத்தை பெறாத மாதிரி அப்படியே வாழ்ந்துடலான்னு சொல்லி நினைக்கிறீங்களோ? அப்படி அல்ல. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். பாருங்கள், ரெண்டாவது காரியம், மனம் திரும்புகிறது மாத்திரம் இல்லை, மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகிற அனுபவம். ஜென்ரலாக நான் காமனாக சொல்கிறேன், பிள்ளைங்கன்னா ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க. இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் இல்லை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன் நான். ஏன்னா பிள்ளைகள் என்றால் பெற்றோர் சொல்கிறது அப்படியே கேட்பாங்க, நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படியே செய்வாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளைப் போல நீங்களும் நானும் மாற வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். தாழ்மை உள்ளவருக்கு அந்த தாழ்மை குணம் வேணும். பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்கிறவங்க ரொம்ப பெருமை பாராட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அது ஆண்டவர் விரும்பவில்லை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மைன்னு பார்க்குறோம். கிறிஸ்துவின் தாழ்மையை நோக்கி பார்க்கணும். மரண பரியந்தம் அவரை தன்னை தாழ்த்தினதை நம்ம நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ராஜாதி ராஜாவோ இருந்த இயேசு கிறிஸ்து பிலாத்துவின் முன்பாக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அப்படியே போய் அமைதியாக இருந்தாராம். பாருங்கள், அவருடைய தாழ்மையை பார்த்தீங்களா? அவர் ராஜாதி ராஜா, அவர் நினைச்சா என்ன வேணால் செய்ய முடியும். ஆனால் அவர் அவ்வளோ தாழ்மையோடு கூட இருந்திருக்கார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் மனம் திரும்புகிற அனுபவத்தை பெற்றுக்கிற நாம் அந்த தாழ்மையை தரித்து கொண்டிருக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷனுடைய கால்களை கழுவுறார். பாருங்கள், அவர் போதகர், அவருக்கு அவங்க கழுவணும். ஆனால் பாருங்கள், அவர் போய் சீஷனுடைய கால்களை கழுவினார். இன்றைக்கி அப்படிப்பட்ட தாழ்மையை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமா? அந்த பெருமை இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் அந்த பரலோகத்தின் திறவுகோலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாருங்கள், ஏன்னா ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாய் அதை வாழ்ந்து சென்று இருக்கிறார். ஒருவேளை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்விலே மனம் திரும்பி பிள்ளைகளை போகிற அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? அப்படி பெற்றிருப்பீங்கன்னு சொன்னால் உண்மையாக ஆண்டவர் அந்த திறவுகோலை உங்களுக்கு எனக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம், யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கி அந்த ரெண்டாவது திறவுகோல் அந்த அனுபவத்தை ஜலத்தினால் பிறக்கிற ஆவியினால் பிறக்கிற அந்த அனுபவத்தை நீங்களும் நானும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. ஒருவேளை ஞானஸ்தானம்னா நம்ம தண்ணீர்னாலே மூழ்குகிற அந்த அனுபவத்தை குறித்து சொல்லுவோம். அது வெளிப்படையான ஒரு அடையாளம். அந்த தண்ணீரில் மூழ்கி எடுப்பது வெளிப்படையான அனுபவம். ஆனால் உள்ளுக்குள்ளாக நீங்களும் நானும் அந்த ஞானஸ்தானம் பெறும் பொழுது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அந்த பாவத்திலே நாம் மரிக்க வேண்டும்.
பாவத்திலிருந்து மறித்து நம்ம நீதிக்குள்ளாக உயிர்த்தெடுக்கிற அந்த அனுபவத்தை பெறும்பொழுது தான் அது உண்மையான அந்த ஞானஸ்தானமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய இடங்களிலே ஞானஸ்தானங்கள் நடைபெறுகிறது. ஒருவேளை உண்மையாக உணர்ந்து சில ஞானஸ்தானம் பெறுகிறவர்களும் இருக்கிறார்கள், அல்லது பேருக்காக ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது உண்மையாக நீங்களும் நானும் பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பாவத்துக்கு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த உயிர் தெழுந்த அந்த அனுபவத்தை, நீதிக்குரிய அந்த அனுபவத்தை நீங்களும் நானும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளவே வேண்டும். அப்படி செய்யும் பொழுது மாத்திரம்தான் நீங்களும் நானும் அந்த உண்மையான அந்த ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்கிற அந்த பாக்கியத்தை நாம் பெறுவோம். ஒரு மிஷனரி அநேக வருடங்களாக ஊழியம் செய்து கொண்டிருந்தால், ஒரு பெண் சக மிஷனரி தான். அந்த மிஷனரிக்கு நல்ல உண்மையாக ஊழியம் செய்தார், அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டிருந்தாள். ஆனால் அவளுக்குள்ளாக ஒரு பெரிய தாக்கம், நான் ஆண்டவருக்குள்ளாக நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், இந்த ஊழியத்தையெல்லாம் செய்கிறேன், ஆனால் ஆவியின் வல்லமை என்னிடத்தில் இல்லையேன்னு சொல்லி பெரிய ஏக்கத்தோடு கூட இருந்தால். ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தால், ஆண்டவரே எனக்கு ஆவியினுடைய அபிஷேகத்தை தாங்க, நான் வல்லமையாக இன்னும் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அந்த சகோதரி மிஷனரி அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் ஒரு நாள் அவரை வல்லமையாக நிரப்பினார். வல்லமையாக நிரப்பின உடனே அவர் முன்னேறிந்த காரியத்தை காட்டிலும் ரொம்ப வல்லமையாக அவர் எங்கெல்லாம் போய் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறார்களோ, யாராருக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். யாராருக்கெல்லாம் அவருடைய பாவத்திலிருந்து விடுதலை குத்தப்பட்டு அவர்களுக்காக அந்த மன்னிப்பின் காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அவளை வல்லமையாய் பயன்படுத்தினார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம ஜலத்தினாலே நாம் ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஆவிக்குள்ளாக எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டுன்னா ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் உள்ளே இருக்கிறது வேறு விஷயம், ஆவியானவர் நம்மளே கிரியை செய்கிற காரியங்கள். நீங்களும் நானும் ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்ய அவளை அலோவ் பண்ணணும். பாருங்கள், உண்மையாக நம் ஆண்டவருக்குள்ளாக அந்த ஞானஸ்தானம் பெற்றிருப்போம் என்று சொன்னால் ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து பலமான காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு முறை இந்திய தேசத்திலிருந்து இலங்கை தேசத்திற்கு ஒரு நபர் கடந்து சென்றார். அவரை இலங்கை தேசத்துக்குள்ளே அலோவ் பண்ணல. அப்போ காலரா வியாதி அதிகமாக இருந்த காலங்கள். காலரா தடுப்பூசி போட்டால் தான் அந்த நாட்டுக்குள்ளாக அவர்கள் செல்ல முடியும். அவர் தடுப்பூசி போடாததுனால அவரை அந்த இலங்கை தேசத்துக்குள்ளாக அவர் அனுப்பவே இல்லை. ஆனால் திருப்பி அவர் போட்டு ஒரு 10 days கழித்து தான் அவர் உள்ள இலங்கை தேசத்துக்குள்ளாக அனுபவித்தார்கள். ஒருவேளை உலகப்புறமான ஒரு நாட்டுக்குள்ளே செல்வதற்கு இப்படிப்பட்ட கண்டிஷன் இருக்கும்போது பரலோகத்துக்கு நாம் செல்வதற்கு எப்படி நம்ம ஆயத்தமாக இருக்கணும்? இல்லை, எல்லா விதத்திலும் நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஜலத்தினாலே நம்ம பெற்ற அந்த ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியானவர்களை நாம் அதை உறுதி செய்யப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்ய முடியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் எங்கும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஒருவேளை கழுகுகளைப் போல அந்த பலன் ஆண்டவர் அந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இதை உணர்ந்தவர்களாக ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமா? நாகமானுடைய வாழ்வில் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியில் வரும்பொழுது யோர்தான் நிலையில் போய் அவரை மூழ்கி எழுந்திருக்க சொல்கிறார்கள். ஒருவேளை நாகமான் நினைத்திருந்தா எங்கள் ஊரில் இல்லாத நதியா, நான் அங்கே போய் ஏன் மூழ்கி இருக்கலாமே வரேன் அப்படின்னு அவர் யோசித்து செயல்படாமல் இருந்திருந்தார்னா அவருக்கு அங்கே சுகம் கிடைத்திருக்காது, அவருக்கு தான் அது நஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் ஆண்டுடைய தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை அவர் கேட்டு கீழ்ப்படிந்து அவர் நடந்தது நிமித்தமாக அவருடைய சரீரம் சுகம் பெற்றதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய என்னுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஞானஸ்தானம் பெறாவிட்டால் ரட்சிப்படைய முடியாதுன்னு சொல்லி மார்க்கு 16:16 நாம் சொல்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவும் முடியாது. ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிற நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற இந்த அனுபவத்தை உண்மையாய் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? அது பெறலைன்னா நீங்களும் நானும் அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் வருவீங்கன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். மூன்றாவது காரியம், தேவ சித்தத்தின்படி நாம் செய்கிறது.
மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட காரியங்கள் குறைந்திருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டுடைய சித்தத்தை அறிந்து நம்ம வாழும்போது மாத்திரம்தான் அந்த பரலோகத்துக்கு நாம் சுதந்திரவாளிகளாய் மாற முடியும் என்பதை திட்டமாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்கிறதுன்னு வைங்க. ஒரு 10 பேர் ஓடுறாங்க. 10 பேருக்கும் ஒரு ட்ராக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கை அவர்கள் யார் முதலாக வேகமாக ஓடி கடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு உண்டு பாருங்கள். ஆனால் அந்த ஓடும்பொழுது எந்த காரணத்தை கொண்டும் ட்ராக் மாறவே கூடாது. நீ முதல்ல போயிட்டு ட்ராக் மாறி போயிருந்தாலும் உங்களுக்கு ப்ரைஸ் கிடையாது. ஒரு உலகப்பிரகமான காரியத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த திட்டம், அந்த தீர்மானம், அந்த சித்தத்தை நீங்களும் நானும் அறிந்து அதை மாத்திரம் நாம் செயல்பட்ட அழைக்கப்படுகிறோம். நிறைய பேர் ஊழியக்காரங்க அவங்க செய்கிற மாதிரி செய்யணும், இவங்க செய்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறோம்ல. அப்படி அல்ல. ஆண்டவர் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நான் அறிந்து நான் அதன்படி செயல்படும் போது மாத்திரம்தான் அந்த பரலோகத்துக்குரிய காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஒரு வாலிப சகோதரத்தில் கேட்டாங்களாம், இது மாதிரி உன்னுடைய சித்தம் என்னன்னு சொல்லி உனக்கு தெரியுமான்னு. அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. இன்றைக்கி வாழ்ந்தோமா நாளைக்கு இருக்கோமா அப்படியே இருந்து போயினே இருக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு சித்தம்லாம் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொன்னான். அப்போது அந்த ஊழியக்கார் சொன்னாராம், ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், நீ அதை அறிந்து நீ செயல்பட வேண்டும் சொன்னாராம். இவனுக்கு ஒரே கேள்வி, என்னை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கார்? எல்லாரும் உலகத்தில் வாழ்கிறாங்க, நானும் அப்படி வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னாலாம். இல்லை, அவன் மனதில் நிறைய கேள்விகள் எழும்பினோன்னே ஒரு நாள் இரவில் உட்காந்து ஜெபம் பண்ணானா. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார், உன்னை குறித்து நான் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன், நீ இதை அறிந்து செயல்பட வேண்டும் சொல்லி. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சுதான், ஆண்டவர் இவ்வளோ பெரிய திட்டத்தை, நான் ஒன்றுக்கும் உதவாத ஒரு ஆள் என்னை குறித்து இவ்வளோ பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரா, இதை நான் இவ்வளோ நாள் அறிந்து கொள்ளாமல் இருந்தேன்னு சொல்லி அப்புறம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான். பெரிய ஊழியக்காரனாக இருந்து அநேகரை ஆண்டவருக்குள்ளாய் வழி நடத்தினான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? ஒரு சித்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்குன்னு வைத்திருக்கிற திட்டத்தை நான் தான் செயல்படுத்த வேண்டும். நிறைய தவறான எண்ணங்கள் இருக்கிறதுல நான் அடிக்கடி யோசிப்பேன். ஒருவேளை சிஎஸ்ஐ சர்ச்சில் இருந்தானா ஒரு செக்ஸ்டனுக்கும் ஒரு பிஷப்பு இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே கணம் தான் ஆண்டவருடைய பார்வையில். எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. செக்ஸ்டன் தன்னுடைய பணியை உண்மையாக செய்வார்னால் அவரும் பரலோகத்துக்கு அவர் போவார். ஒரு பிஷப் உண்மையான அவருடைய பணியை அவர் செய்வாரானால் அவர் பிஷப் போவார். அவர் பிஷப்பாக இருக்கிறனால பரலோகத்துக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது. அது ஆண்டுடைய இதில் கிடையவே கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையாக என்னுடைய திட்டத்தை நான் அறிந்து அதை மாத்திரம் நான் செயல்படுத்துகிறேனான்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். நான் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாக நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பாடுற தாளந்தே கிடையாது. வாலிப பிராயத்தில் யூத்துக்கு போயிருந்தேன். அப்போ இருந்த ஒரு ஆயர் கண்டிப்பாக எல்லோரும் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு தெரியும் என் குரலை பற்றி, பாடின எல்லாம் எழுந்து ஓடிடுவாங்கன்னு தெரியும். பாடுறதுக்கு ரொம்ப எஸ்டேட் பாடினேன். அப்போ குரல் சரியாக இல்லைன்றதை அவர் அறிந்து கொண்டார். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரத்தில் ஒரு காரியத்தை கேட்டேன். அடிக்கடி ஆண்டவரத்தில் கேட்பேன், ஆண்டவரை எனக்கு பாடுற தாழ்ந்த குத்திங்கன்னா முடி ஊழியத்தை செய்கிறேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். வாலிப பிராயத்தில் ஆண்டவரோடு கூட நான் பேசின காரியங்கள். ஆண்டவர் கம்முன்னு இருந்துட்ட கடைசி வரைக்கும், இன்றைக்கி வரைக்கும் குரலே கிடையாது, மாறல. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நான் சில நாட்களுக்கு பின்பாக அதை உணர்ந்து கொண்டேன். ஆண்டவரை எனக்குன்னு என்ன வச்சிருக்கிறீரோ அதை நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி என்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னா அன்னையிலேருந்து ஆண்டவர் என்னை பல்வேறு நிலைகளில் உயர்த்தி கொண்டு வந்தார். அப்போ தான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து அதை மாத்திரம் நீங்களும் நான் செயல்படுத்த அழைக்கப்படுகிறோம். எனக்குன்னு ஆண்டவர் என்ன பணி வைத்திருக்கிறாரோ, திருச்சபையில் எனக்கென்று என்ன பணியை வைத்திருக்கிறாரோ, ஊழியத்தின் பாதையில் எனக்கென்று என்ன பணியை வைத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் நான் செயல்படுத்தும் போது மாத்திரம்தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். பாருங்க, இன்றைக்கி நிறைய பேர்
அப்படி நடக்கிறது இல்லை. ஒரு டாக்டர் ஃபேமிலி இருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நல்ல டாக்டர்ஸ், கிறிஸ்டின் டாக்டர்ஸ். 2 பெண் பிள்ளைகள், 2 பிள்ளைகளையும் டாக்டர்ஸ் ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கு விருப்பம். ஆனால் சின்ன வயதில் கல்யாணம் ஆன புதுசில் அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம், ஃபஸ்ட்டு பிறகுற குழந்தை ஊழியத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்ஸ் 2 பேரும் பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. ஆனால் பெருசானோடனே 2 பேரும் டாக்டர் ஆகணும்னு சொல்லி விரும்பி அவளை பெரிய பெண்ணை அந்த டாக்டர் இதுக்கு படிக்க வைத்தார்கள். நல்லா படிச்சிருந்த பிள்ளை, ஆனால் ஏன்னு தெரில அடிக்கடி சிக்காகி அந்த தொடர முடியாத சூழ்நிலை வந்துச்சு. அப்போது உங்களுக்கு 2வது பிள்ளையும் டாக்டர் சேர்த்துட்டாங்க. அவன் நல்லா படிச்சுன்னு வரா. அப்போ அந்த பெரிய பிள்ளைகிட்ட போய் சொல்கிறாங்க, பாரு உனக்கு தங்கச்சி எவ்வளோ நல்லா படிக்கிறா, நீ என்ன அடிக்கடி சிக்காயிடுற, உனக்கு அதில் இஷ்டம் இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் ஒரு குடும்ப ஜெபத்தில் ஒரு நாள் உட்காந்து அவர்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நாங்கள் உங்களுக்காக இவ்வளோ ஊழியம் செய்கிறோமே ஆண்டவரே, எப்போதும் நாங்கள் கோயிலுக்கு இவ்வளோ செய்கிறோம், நாங்கள் உண்மையாக இருக்கிறோமே, நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் நடத்துகிறோம், எல்லாம் பண்ணுறோமே, ஏன் என் பிள்ளை இப்படி டாக்டர் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அழகாக உணர்த்தினார். நீங்கள் செய்து கொண்ட பொருத்தனை என்ன, முதல் பொண்ணை என் ஊழியத்துக்கு கண்டு கொடுப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு. அப்போ தான் அந்த டாக்டர்ஸ் 2 பேரும் உணர்ந்து கொண்டு அன்றைக்கே ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவளை ஊழிய காரியங்களிலே அவளை ஈடுபட வைத்தார்கள். நாட்கள் சென்றது. அந்த சின்ன பிள்ளை டாக்டராகி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டா, நல்லா ஃபேமஸாக இருந்தா. ஆனால் அவளை காட்டிலும் இந்த பெரிய பெண்ணில் ஊழியத்தில் பங்கு பெற்றவள் பல நாடுகளுக்கு ஆண்டவர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். அப்போ அந்த டாக்டர்ஸ் 2 பேரும், அப்பா அம்மா 2 பேரும் சாட்சி சொல்கிறாங்க, பாருங்கள் உண்மையாய் நாங்கள் செய்த அந்த காரியத்தை, அவருடைய சித்தத்தை என்னென்னு அறிந்து கொள்ளாமல் எங்களுடைய ஓன் விருப்பத்தில் எங்கள் பெரிய பிள்ளையை நடத்த முயற்சித்தோம், ஆனால் அதில் தோல்வியை கண்டுவிட்டோம். அதனால் தயவுசெய்து ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டம் என்னவோ அதற்கு மட்டும் நீங்கள் கீழ்ப்படிங்க, ஆண்டவர் உங்களை வல்லமையாய் உயர்த்துவார்னு சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை நீங்களும் அறிந்திருக்கீங்களா? உண்மையாக கேளுங்க. அவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக சொல்வார். நம்ம காலை மாலையில் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அழகாக உணர்த்துவார். நம்ம அதுக்கு கீழ்ப்படியணும். பாருங்கள், அவருக்கு கீழ்ப்படியணும். அதுதான் எந்த திட்டமாக இருந்தாலும் ஆண்டவரே சொல்லும், ஆண்டவரே நான் அப்படியே செய்கிறேன்னு சொல்லி கீழ்ப்படியும் போது மாத்திரம்தான் ஆண்டவர் அந்த பரலோகத்தின் திறவுகளை உங்களுக்கு தர முடியும். 3 காரியங்களை நம்ம பார்த்தோம்ல. பரலோகத்தின் திறவுகளை நீங்களும் நானும் பெற்று அதுக்கு சொந்தக்காரர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால், முதல்ல மனம் திரும்பி பிள்ளைகளை போகிற அந்த அனுபவம். ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு சொல்லி உண்மையாக கேட்பீங்களா? 2வது காரியம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியாது. இது மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்லி அழுத்த திருத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஒரு அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறீர்களா? அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கண்டிப்பாக பரலோகத்தின் திறவுகோலை பெற்றுக்கொள்ள முடியும். 3வது காரியம், தேவ சித்தத்தின்படி செய்ய நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்க திட்டம் எதாக இருந்தாலும் சரி, சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது உண்மையாய் நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் அதன் மூலமாய் மகிமைப்படுவார். ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து அந்த பரலோகத்தின் திறவுகளை நீங்களும் நானும் பெற்று அதுக்கு சொந்தக்காரர்களாய் மாற ஆண்டவர் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, ரொம்ப முக்கியமான நேரம் இது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நீங்களும் நானும் பெறணும்னா, நீங்கள் வேதத்திலிருந்து 3 காரியங்களை திறவுகோலாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, நானும் பரலோகத்துக்கு நான் சொந்தக்காரன் மாறணும், அந்த திறவுகோலை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மையாக ஜெயிப்பீங்களா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒருவேளை நான் இதுவரைக்கும் மனம் திரும்பி பிள்ளையை போல ஆகாமல் என்னை தாழ்த்தாமல் இருந்திருப்பானே, ஆனால் என்னை மன்னிங்க ஆண்டவரே, அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. அப்போ தான் அந்த திறவுகோலை நான் பெற்றுக்கொள்ள முடியுமே ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்யும் சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் உண்மையாக அர்ப்பணிப்பீங்களா? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற அந்த அனுபவம், ஞானஸ்தானம் பெற்ற நாம் பாவத்துக்குள்ளாய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் நாம் மூழ்த்தெடுக்கிற அந்த அனுபவத்தை நீங்களும் நானும் உண்மையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே, அந்த ஆவியின் வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே. இது வரைக்கும் நான் பெற்றுக்கொள்ள, எனக்கு அப்படி ஆவியின் வல்லமையை தாங்க. நான் கர்த்தாவே உடைய பரலோகத்தின் திறவுகோலை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஜெயிப்பீங்களா? 3வது காரியம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் உன்னை குறித்து என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் விரும்புகிறார்.
ஆண்டவர் சொல்கிற காலத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோமா? இல்லை நான் ஒரு திட்டத்தை வச்சு ஆண்டவரை அதுக்குள்ளாக இழுத்து கொண்டு செல்கிறேன்னா? அப்படி இல்லை, ஆண்டவரை என்னை குறித்து வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை நான் நிறைவேற்றுவதற்கு என்னை கையளிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி பூர்ணமாய் நம்ம அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த பரலோகத்தின் திறவுகோலை உங்களுக்கும் எனக்கும் தர அவர் வாஞ்ச உள்ளவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான உபவாச ஜெபத்திற்காக நன்றி ராஜா. இந்த நாளிலும் இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடத்திற்காக நன்றி ராஜா. நாங்கள் அப்படி செய்திருக்கிறோமான்னு சொல்லி எங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்தீரே ராஜா. ஒருவேளை நாங்கள் அப்படி இருப்போமானால் உடைய பரலோகத்துக்குரிய அந்த திறவுகளை பெற்று நாங்களும் அனுபவிக்க முடியுமே ராஜா. ஒருவேளை எதாவது நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்குமானால் எங்களை நீர் சுட்டி காட்டினதற்காக நன்றி ராஜா. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசு ஆவியானவர் இந்த நாளிலே நீர் எங்களுக்கோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க, நாங்கள் அப்படியே கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ராஜா. உங்களுடைய சித்தத்தின்படி மாத்திரம் வாழ எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை கையளிக்க உதவி செய்யுங்க. யாரெல்லாம் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி தங்களை தாழ்த்தி உனக்கு கீழ்ப்படிந்து செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவள் ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவே அந்த பரலோகத்தின் திறவுகோலை தந்து அவளை அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்யப்போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விசேஷமாக இந்த கிரேஸ் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா அன்பர்களையும் உடைய கரங்களில் கொடுக்குறோம் ராஜா. ஒருவேளை யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கலாம், ஃபேஸ்புக் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கலாம் ராஜா, கிரேஸ் டிவி மூலமாய் நேரடியாய் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்படும் இந்த நாளில் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட அவளை நீர் இதை பார்க்க வைத்திருக்கிறீர் ராஜா. அந்த நோக்கம் நிறைவேற ஆவியானவர் நீர் அவளுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னது போல கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து தங்களை அர்ப்பணித்தார்களோ அவளை எல்லாரையும் நீர் உங்களுடைய வார்த்தையின்படியே கனம் பண்ண வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக கர்த்தாவே, ஒருவேளை பலவீனத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள்னு சொன்னால் தேவாவியானவர் உடைய கர்த்தாவே சுகமளிக்கிற கரம் அவர்கள் மீது நீட்டப்பட வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கு சொன்ன அன்பின் ஆண்டவர் உங்களுடைய பலத்தை தந்து நீங்கள் அவ்வளோ பேரையும் நீர் சுகப்படுத்த வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன்னா நாங்கள் விசுவாசிக்கிறவர் என்னாரும் என்று அறிந்திருக்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் எங்கள் மேலே செய்ய வல்லமுள்ள தேவன், அவள் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்ன வார்த்தையின்படியே நீர் அப்படியாக நீ செய்கிறதற்காக நன்றி ராஜா. பல்வேறு தேவையோடு கூட நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற மக்கள் கர்த்தாவே எல்லாரையும் தேவன் அவளுடைய தேவைகள் எல்லாம் நீர் சார்ந்தீங்க ராஜா. உங்களுடைய சமூகத்தில் வருகிறவருக்கு ஆனந்த மகிழ்ச்சி உண்டுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பிள்ளைகள் அனைவரையும் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நீர் மகிமைப்பட போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விசேஷமாக கிரேஸ் டிவியின் ஊழியங்களை நம்முடைய கரங்களில் கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ப்ரொப்ரைட்டர் சந்திரமோகன் அவர்களுக்காக, அவருடைய கூட சேர்ந்து பணியாற்றுகிற எல்லா நபர்களுக்காக கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனமனுவார் என்ற வார்த்தையின்படி அதுக்குரிய கனத்தை தந்து வழிநடத்துங்க. தேவைகள் எவ்வளோ உண்டு ராஜா, ஆனால் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் சந்திக்கிற தேவன் சொல்லி வேதத்தில் வாசிக்கிற பிரகாரம் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு ராஜா. நீர் அதை கண்டிப்பாக செய்வீர் ராஜா. அதை எங்களுடைய சொந்த கண்களாய் காண நீர் கிருபை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய பலத்த கரத்துக்குள்ளாய் அடங்கியிருக்க உதவி செய்வதற்காய் நன்றி ராஜா. தொடர்ந்து எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக்கிறோம். அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. மீண்டும் கர்த்தாவே, இந்த உபவாச கூடுகையிலே நாங்கள் ஒருவரை சந்திக்க மாட்டோம். உடைய நீங்கா பிரசன்னம் எல்லாரோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.